ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சதும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சால் கூட ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுமாய ஒரு சிக்கன் ஊறுகாயோட ரெசிப்பி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். சாப்பாடுன்ற கூட சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டு இரட்டி ஆகிற மாதிரி தான் இந்த ஊறுகாய் நான் தயார் பண்ணியிருக்கிறது. குறைஞ்ச டைமில் குறைஞ்ச சேருவகைகள் வச்சு ஈஸியாய் நம்ம வீட்டில் இந்த ஊறுகாய் நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். ஊறுகாய்க்கு சில குணங்கள் இருக்குது. இதில் சேர்த்து இருக்கின்ற இஞ்சி, பூண்டு, கடுகு, வினேகர் இவையெல்லாம் நமக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு தான். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்தால் கூட கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா, கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் டெய்லி தயார் பண்ணணுங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மை விட்டு தூரத்தில் ஹாஸ்டலில் நின்று படிக்கிற நம்ம பசங்களுக்கு இந்த டேஸ்டியான ஊறுகாய் செஞ்சு கொடுத்துருந்தா அவங்களுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ டேஸ்டியான இந்த சிக்கன் ஊறுகாய் எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக 450 கிராம் சிக்கன் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி சின்ன பீஸ் ஆகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதில் ஒரு எலும்பு கூட இல்லை. இந்த மாதிரி பீஸ் ஆகிட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். இப்படி எடுத்துகிட்டு வந்த சிக்கனிலேக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா எப்படி தயார் பண்ணணும்னு என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். இந்த கரம் மசாலா இந்த ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வினேகரை, கொஞ்சம் நல்லெண்ணெய். நம்ம ஊறுகாய் செய்யும்போது எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம ஊறுகாய்க்கு டேஸ்ட்டும் அதே மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மசாலையெல்லாம் சிக்கனில் நல்லா பிடிக்கணும். அதுக்காக தான். அப்புறமா நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு இந்த சிக்கன் எல்லாம் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சிக்கன் எல்லாம் ரொம்ப கிறிஸ்பி ஆகி போகாமல் பார்க்கணும். ஆனால் கரெக்டு பாகத்தில் வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப கிறிஸ்பி ஆகி போனால் நம்ம ஊறுகாய்க்கு டேஸ்ட் வராது. ரொம்ப ஹார்டாகி போகக்கூடாது. நல்ல கலர் விட்டு கரெக்டு பாகத்தில் சிக்கன் வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி கலர் விட்டு நமக்கு சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்படி எல்லா சிக்கனையும் நமக்கு எண்ணெயில் போட்டு பொரித்து வேக வச்சு எடுக்கலாம். இனி 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இவ்வளோ நான் எடுத்து வச்சுருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் எல்லாம் கரெக்டாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. ஒன்று கூட ரொம்ப கிறிஸ்பியாகி போகல. இந்த மாதிரி தான் இருக்கணும். இனி நமக்கு ஊறுகாய் தயார் பண்ணி எடுக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி அதே எண்ணெயில் தான் ஊறுகாயும் தயார் பண்ண போகிறேன். ஆனால் இவ்வளோ எண்ணெய் நமக்கு தேவையில்லை. அதனால் பாதி எண்ணெய் நமக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பாதி எண்ணெய் எடுத்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே எண்ணெயிலேக்கு நமக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா எடுத்து வச்சுருந்தா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கணும். இது ஒரு ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், வெந்தயம் தூள் இவையெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். அதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கலாம். நம்ம சட்டி நல்லா சூடாயிருக்கு. அதனால லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது செய்யணும். இது நல்லா வணங்கி வரும்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் இதிலேக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது வரைக்கும் நம்ம இந்த கிரேவியிலேக்கு உப்பு போடவே இல்லை. சிக்கனில் மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருக்கு. அதனால இந்த டைமில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க.
இப்படி உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா 1 கப்பு வினேகர் ഇതിലേക്ക് ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் வினேகറിൻ്റെ കൂടെ 1 கப்பு கொதிக்கிற தண்ணியும் ഇതിലേക്ക് ஊற்றிடுவாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே ஊறுகாயில் தண்ணி ஊற்றிருந்தா சீக்கிரம் அந்த ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் மேக்ஸிமம் நம்ம ஊறுகாயில் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த கப்பில் தான் நான் 1 கப்பு வினேகர் எடுத்திருந்தது. இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஊறுகாயிலும் தண்ணி ஊற்றவே இல்லை. இந்த மாதிரி வினேகர் மட்டும்தான் ஊற்றிருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி நம்ம மாற்றி வச்சுருந்தா எண்ணெயிலேருந்து கொஞ்சம் இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் ஊறுகாய் ரெடி ஆகிருக்கு. இது ஒரு ஏர் டைட்டு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் ஆறியதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி எப்போ நம்ம ஊறுகாய் எடுக்குமோ அப்போ எல்லாம் ட்ரையான ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். இது ரெண்டும் கரெக்டாக நம்ம செஞ்சிருந்தால் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படியே நம்ம ஊறுகாய் இருக்கும். நம்ம ஊறுகாயில் தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன் ட்ரையாக இருக்கணும். அதே மாதிரி ஏர் டைட்டு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இது மூணும் கரெக்டாக நம்ம செஞ்சிருந்தால் ரொம்ப நாள் நம்ம ஊறுகாய் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் ஊறுகாய் ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.